நேர்மையும் எளிமையும் தான் கம்யூனிஸ்டினுடைய நற்பண்புகள். ஒரு கம்யூனிஸ்டுக்கான இலக்கணம் நேர்மையாக இருப்பதும் எளிமையாக இருப்பதும் தான். நான் சொல்வதற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். 2 கம்யூனிஸ்ட் பிரமுகருடைய வீட்டு திருமணங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதானி அம்பானி வீட்டு திருமணம் போல நடந்திருக்கிறது. அவர்களும் கம்யூனிஸ்டுகள் தான். அவர்களும் கம்யூனிஸ்டுகளாக இருந்து சட்டமன்றம் சென்றவர்கள் தான். அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லா கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளாக இல்லை. எல்லா கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் அரங்கம் நிரம்பி வழிய வேண்டுமே. எனவே நேர்மையும் எளிமையும் நிறைந்தவர்களாக இருப்பவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அதனாலே தான் ஒரு நல்ல கண் ஐயா என்கிற பொழுது நமக்கு காணாத ஒரு மனிதனை கண் முன்னால் கண்டெடுத்து விட்ட உணர்வு உள்ளத்திற்குள் ஊற்றெடுக்கிறது. எப்படிப்பட்ட மனிதர்? நான் சார்ந்த அனுபவத்தை தான் பேசுகிறேன். புத்தகத்தில் படித்ததையோ பிறர் சொன்னதையோ உங்களிடம் நான் கடைபிடிக்கவில்லை. ஐயா அவர்கள் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் நின்றார். நல்லவர்களை நாம் வெற்றி பெற செய்து விடுவோமா? அப்படி செய்துவிட்டால் நாமக்கல்லான் பாடிய பாட்டுக்கு என்ன பொருள் இருக்கும்? தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. அது என்ன குணம்? நீச குணம். ஒருபோதும் நல்லவர்களின் பின்னால் நிற்பதில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு மிக மோசமான குணம். ஜீவாவையே தோற்கடிக்கவில்லையா? ஒரே ஒரு முறைதானே அவர் சென்னையில் வட சென்னையில் நின்று வெற்றி பெற்றார். அடுத்த முறை அவர் தோற்கடிக்கப்பட்டார் அல்லவா நாகப்பட்டினத்திற்கு சென்று. எனவே ஜீவாவை விட ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? அது மாதிரி ஜீவாவை போலவே வாழக்கூடிய ஒரு மனிதர். ஜீவாவை எவனாவது காணவில்லை என்றால் அந்த ஜீவாவின் வடிவத்தை, அந்த ஜீவாவின் வாழ்க்கையை இன்றைக்கு கண் முன்னாலேயே நம்மிடம் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிற மனிதர் நல்ல கண்ணையா. கோவை நாடாளுமன்ற தேர்தலில் நின்றார். வென்றாரா? தோற்று போனார். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அரிமா சங்கத்தில் நான் சென்று பேசினேன். அந்த அரிமா சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக உன்னதமான மனிதர்களை வரவழைத்து பாராட்டுவதை ஒரு சமூக கடமையாக ஏற்றிருப்பவர்கள். நான் சொன்னேன், நீங்கள் மிகப்பெரிய மனிதர்களை எல்லாம் பாராட்டுவதாக சொல்கிறீர்களே, நம்முடைய வாழ்காலத்தில் ஒரு அதிசயமாக வலம் வந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதருக்கு இதுவரையில் நீங்கள் பாராட்டுவ நடத்தியிருக்கிறீர்களா? யார் என்று கேட்டார். அவர் உங்கள் தொகுதியிலேயே நின்றார், ஆனால் அவரை தோற்கடித்து விட்டீர்கள். என்னையா சொல்கிறேன்? நல்ல கண்ண ஐயாவையா சொல்கிறேன்? ஆமாம். அவர் வருவாரா? அவர் ஒரு கம்யூனிஸ்ட். நாங்கள் எல்லாம் ஓரளவு வசதி உள்ளவர்கள். லயன்ஸ் கிளப், அரிமா சங்கம், நாங்கள் அழைத்தால் வருவாரா? அவரை வரவழைப்பது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து நடத்துவீர்களா? காத்திருக்கிறோம் என்றார்கள். நான் ஐயாவை தொடர்பு கொண்டு, ஐயா, இந்த கோவை அரிமா சங்கத்தில் நீங்கள் வந்து பேச வேண்டும் என்றேன். அரிமா சங்கமா? நமக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது மணியன், என்னால் ஒருபோதும் வர முடியாது என்று எடுத்த உடனே மறுத்தார். நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் நடுவிலே நின்று கம்யூனிசம் பேசுவதனால் என்ன பயன்? செல்வச் செழிப்பில் மிதக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவே நீங்கள் நின்று கம்யூனிசம் பேச வேண்டும். இந்த ஏழையையும் இந்த பாழையையும் இந்த அனாதையையும் இந்த அகதியையும் அவன் சிந்தித்து சிந்தித்து இவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறார் போல் நீங்கள் அவர்கள் நடுவில் பேச வேண்டும். அதுதான் ஒரு கம்யூனிஸ்ட் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்று நான் கருதுகிறேன். உங்கள் பெருமை பேசுவதற்காக நீங்கள் வர வேண்டாம். கம்யூனிசத்தை பேசுங்கள், அவர்களிடம் பேசுங்கள் என்று சொன்னேன். பிறகு அவர் இசைந்தார். நான் வருகிறேன் என்று சொன்னார். நான் அந்த லயன்ஸ் கிளப்பில் சொன்னேன், எனக்கும் அவருக்கும் சேர்ந்து செகண்ட் ஏசி, 2வது ஏசி, அதில் இருவருக்கும் 2 படுக்கையை பதிவு செய்து கொடுத்திருந்தான். இவர் ஒரு பையை எடுத்துக்கொண்டு, நான் இவருக்காக அந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இவர் தன் மெல்ல வருகிறார். இவரோடு ஒருவர் வந்தார். பரவாயில்லையே, ஐயாவோடு துணையாக கூட ஒருவர் வருகிறாரே என்று நான் மகிழ்ச்சியோடு ஐயா வரவழைத்து, ஐயாவோடு நீங்கள் வந்தீர்களா என்றேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் ஊருக்கு போகிறேன், வழியில் ஐயாவை பார்த்தேன், ஐயாவோடு வருகிறேன் என்றார். இன்றைய அரசியல்வாதிகளை மனதில் வைத்துக்கொண்டு இவரை யோசியுங்கள். அவர் தனியாக வந்தார், ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு. பிறகு ஏசி அறையை பார்த்தேன். நான் இதில் ஏற மாட்டேன், நான் இதுவரையில் ஏசி
வசதி உள்ள படுக்கை பெட்டிகள் நான் ஏறியதே கிடையாது, தயவுசெய்து என்னை விட்டு விடுங்கள். ஐயா, உங்களுக்கு இனி எப்படி விடுவது? இனிமேல் உங்களை நான் ஏசியிலெல்லாம் கொண்டு போவதற்கு டிக்கெட் வாங்க முடியாது, நீங்கள் இதில் தான் படுத்தாக வேண்டும் என்றேன். மிகவும் வற்புறுத்தி அவரை அழைத்து அதில் படுக்க வைத்தேன். ஏதோ நரகத்தில் ஒரு இரவு முழுவதும் இருந்ததைப் போல அவர் அதை அனுபவித்ததை நான் நேரடியாக பார்த்தேன். காந்தியை படித்தவன் நான், காமராஜரை பார்த்தவன் நான். ஆனால் இன்றைய மண்ணில் அந்த காந்தியும் காமராஜரும் சேர்ந்து செய்த கலவையாக என் கண் முன்னால் இருக்கிற ஒரே மனிதன் வியந்து போனேன். இப்படிப்பட்ட இவர்கள்தான் எனக்கு ரோல் மாடல்கள். நான் சத்தியமிட்டு சொல்லுவேன், எந்த சமூக வீதியிலும் உரத்த குரலில், இந்த பொது வாழ்வில், இந்த 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட என்னுடைய வாழ்வில் ஒரு செப்பு காசை கூட அறத்திற்கு புறம்பாக பெற்று வாழக்கூடிய இழிந்த வாழ்வை நான் என்றைக்கும் வாழ்ந்தது கிடையாது. அதற்கு காரணம், நான் காந்தியத்தை என் கல்லூரியிலேயே படித்தேன், காமராஜரை என் கண் முன்னாலே பார்த்தேன். மண்ணுக்காகவே சகலத்தையும் அர்ப்பணித்து விட்ட மகத்தான மனிதர்களின் வரலாற்றை தேடி 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 படித்தேன். வாழ்ந்தால் அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்பதை என் வாழ்க்கை தவமாக நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்டேன். அப்படிப்பட்ட மனிதர்களில் கடைசியாக என் கண் முன்னாலே காட்சி தருபவர் இவர் என்கிற காரணத்தினாலேதான் காந்திய சகாப்தத்தின் கடைசி கருணை நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் என்று சொன்னார். பிறகு இவரை அழைத்து கொண்டு சென்றேன். ஐயா, நமக்கு அன்னபூர்ணாவில் இருவருக்கும் அறை ஒதுக்கி இருக்கிறார்கள், அங்கே போகலாம். வந்தது வரை சரி, எனக்கு கம்யூனிஸ்ட் அலுவலகம் இருக்கிறது, நான் எங்கு வந்தாலும் கட்சி அலுவலகத்திலே தான் தங்குவேன், நிகழ்ச்சிக்கு உரிய நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். பிறகு நிகழ்ச்சிக்கு நேரே வந்தார். நண்பர்களே, நான் பொதுவாக அன்பு, மனித வாழ்க்கையில் உயர் பண்புகள் இவற்றை பற்றியெல்லாம் இது போன்ற அரிமா சங்கங்களில் விளக்கமாக பேசுவேன். ஐயா, நீங்கள் என்ன பேசப் போகிறீர்கள் என்றார்கள். நான் ஐயாவை பற்றி பேசப் போகிறேன் என்றேன். ஒரு 40 நிமிடம் ஐயா யார் என்பதை பேசினேன். உருகி போனார்கள். அதற்கு பிறகு ஐயா அவர்கள் இந்த இயற்கை சூழல் இன்றைய சமூக நிலையில் எப்படி மாசுபட்டு கிடக்கிறது என்பது குறித்து அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அப்படி அவர் உரை நிகழ்த்திய பிறகு, நீங்கள் இன்றைக்கும் இதை பேசுகிற பொழுதே என் கண் முன்னால் அந்த காட்சி அப்படியே நிழலாடுகிறது. அத்தனை பேரும் பெருங்கோடீஸ்வரர்கள். ஒவ்வொருவனாக வந்தார். ஐயாவின் காலில் ஒவ்வொருவனும் விழுந்து விழுந்து எழுந்தார். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய பெருமை தெரியாமல் நாங்கள் வாக்களிக்கவில்லையே. அதனால் ஒன்று புரிகிறது, இது பூக்கடைக்கும் விளம்பரத்தை வைத்து விளம்பர பலகையை மாட்ட வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லக்கண்ணு ஐயா யார் என்பதை சொன்னால்தான் பல பேருக்கு தெரிகிறது. இதைவிட ஒரு சோகம் என்ன தெரியுமா? மதுரையிலிருந்து வந்த என்னுடைய நண்பன் மனம் உடைந்த நிலையில் இந்த கருத்தை சொன்னான். அண்ணே, நான் மதுரையிலிருந்து வந்தேன். அது சாதாரண படுக்கை வசதி கொண்ட S1, S2, S3 என்று இருக்கும் அல்லவா, ஏசி எல்லாம் இல்லாமல் சாதாரண சாமானியர்கள் படுப்பதற்கான கம்பார்ட்மெண்ட். ஐயா அவர்கள் படுத்து கொண்டிருக்கிறார். கீழே இருக்கிற லோயர் பர்த்தில் படுத்து கொண்டிருக்கிறார். எதிரே என்னுடைய நண்பன் அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அவன் காலடியில் கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று கேட்டு ஒருவர் உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து கொண்டவர் என்ன செய்தார்? 2 காலையும் எடுத்து ஐயா படுத்து கொண்டிருக்கிற அந்த இடத்தில் நீட்டி வைத்துக் கொண்டார். நீட்டி வைத்துக்கொண்டு பேப்பர் படிக்கிறார். அவனுடைய 2 கால்களும் ஐயாவினுடைய உடல் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறது. என்னப்பா இப்படி காலை வைக்கிறாயே என்று இவரும் கேட்கவில்லை. அவனும் அப்படியே இருக்கிறான். அதை பார்த்து பதறி போன இவன், அவர் யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. யார்? அவர் தான் ஐயா நல்லக்கண்ணு ஐயா. ஐயோ மன்னிக்கணுங்க அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க போகிறீர்களா? நான் நல்லக்கண்ணு, என் மீது நீ கால் வைக்கலாமா என்று அவர் கேட்க வேண்டியதில்லை. தம்பி, உங்களுடைய 2 கால்களும் என் உடம்பின் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறதே,
கொஞ்சம் அப்படி தள்ளி வைத்துக் கொள்ளுங்களேன் என்று கூட சொல்ல தெரியாத, சொல்ல விரும்பாத ஒரு அபூர்வமான யோகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பற்றி நாள் முழுக்க பேசலாம். பேசினாலும் இந்த மண்ணில் நீங்கள் யாரும் அதன்படி வாழப்போவது கிடையாது. நான் நிறைவாக சொல்கிறேன், நீங்கள் அவருக்கான பெருமை என்ன? எளிமையாக இருக்கிறார், நேர்மையாக இருக்கிறார். ஒரு அரசியல்வாதிக்குரிய அடிப்படை இலக்கணமே அதுதான். சில பேர் சொல்லுவார்கள், சகாயம் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பார்கள். நான் கேட்பேன், சகாயம் முதல்வராக வர வேண்டியவர் தான், சகாயம் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எதற்காக நீங்கள் சொல்கிறீர்கள்? எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், நீங்கள் சகாயம் வர வேண்டும் என்று ஏன் சொல்கிறீர்கள்? அவர்கள் சொல்லுவார்கள், நேர்மையாக ஊழலுக்கு இடம் தராமல் அவர் இருக்கிறார். நான் சொன்னேன், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பவன் அப்படித்தானே இருந்தாக வேண்டும், அப்படித்தானே இருக்க வேண்டும். நேர்மையாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருப்பதே அபூர்வமாகிவிட்டது என்பதைத்தான் அது காட்டுகிறது. நல்லாசிரியர் விருது கொடுப்பான், அதை விட அவமானகரமான ஒன்று எதுவுமே கிடையாது. ஆசிரியன் என்கிற தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள்? ஆசு இரியன். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். ஆசிரியன் என்றால் குற்றம் களைந்தவன், குற்றமற்றவன். குற்றமற்றவன் தானே ஆசிரியனாக இருக்க முடியும். அதில் ஒருவனை மட்டும் இவன் நல்லாசிரியன் என்று சொல்லி விருது கொடுத்தால் மற்றவன் எல்லாம் பொல்லாத ஆசிரியன் என்றல்லவா பொருள்படும். எனவே இப்படிப்பட்ட சமூகம், ஒரு அரசியல்வாதி என்றால் அவன் ஐயாவை போலத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் அரசியல்வாதி. என் மனைவி புலம்புகிற பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன், இந்த சென்னையை பொறுத்தவரையில் சொந்த வீடு இல்லாமல் இருப்பதை விட ஒரு நரகம் எதுவுமே கிடையாது. நான் இப்பொழுது இருப்பது 11வது வாடகை வீடு. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு மேல் எந்த சொந்த வீட்டுக்காரனும் வாடகைக்காரனை வைத்திருக்க மாட்டான். 6000 ரூபாய்க்கு வாடகைக்கு விடுவான், 2 ஆண்டு பார்த்து கொண்டே இருப்பான். அதற்கு பிறகு இவனை வெளியேற்றினால்தான் வரக்கூடியவனுக்கு 8000 வாடகை உயர்த்தலாம் என்பதற்காக ஒரு பொய் காரணம் சொல்லுவான். நான் மூட்டையை கட்ட வேண்டியதுதான். 11வது வீட்டில் இருக்கிறேன், அரசு வீட்டில். அந்த அரசு வீட்டிலிருந்தும் நான் துரத்தப்பட்டேன். எனவே எனக்கு ஒரு வீடு கிடையாது, ஐயாவுக்கு ஒரு வீடு கிடையாது. எனக்கு ஒரு வீடு கூட, ஒரு 600 சதுரடி சொத்து கூட நீங்கள் 50 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் சேர்க்கவில்லையே என்று என் மனைவி சொல்லுகிற பொழுது நான் காட்டுகிற ஒரே மனிதன் யார்? ஐயாவைத்தான் காட்டுவேன். ஐயாவை பார், அவர்தான் எனக்கான ஆதர்சம். இப்படி ஓர் அற்புதமான, ஒரு மகத்தான மனிதனுடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்ட ஒரு நூலை வெளியிடுகிற பொழுது ஊரே திரண்டு வந்திருக்க வேண்டாமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் இதை ஒரு மாபெரும் விழாவாக உருவாக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த அரங்கத்திற்குள்ளே வந்து, இந்த அரங்கம் ததும்பி வடியக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்க வேண்டாமா? இதுதான் தமிழர். அதனாலே தான் பாரதி சொன்னான், விதியே விதியே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று. நல்லவர்களை போற்றுகின்ற உள்ளமே இல்லாதவன் தமிழன். எந்த நல்லவர்களை போற்றவும் தெரியாது, எந்த நன்மையை நோக்கி நடக்கவும் தெரியாது. தவறான மனிதர்களுக்கு பின்னால் செல்வதையே தங்கள் வாழ்வாக மேற்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவே வாழ்வதை விட ஒரு மோசமான சாபம் உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று பலகாலமாக நெஞ்சுக்குள் வருந்துபவன். 95 வயதான நிலையில் ஐயா அவர்களை இங்கே உட்கார வைத்து கொண்டு 3 மணி நேரம் அவரை வருத்துவது என்பது கூட எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. நண்பர்களே, இந்த புத்தகத்தை நீங்கள் அத்தனை பேரும் வாசிக்க வேண்டும். நான் முழுமையாக இந்த புத்தகத்தை வாசித்தேன். என்னை பொறுத்தவரையில் அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு செய்தியும் புதிய செய்தி அல்ல.